ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்மளோட சுவாமி ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா மலேசியாலேருந்து கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். நேற்று தான் கிளம்பியிருப்பார் போல். நான் கூட நினச்சேன் ஜூன் 5 அகைன் வந்து அவரோட என்ட்ரி இருக்குது இல்லையா, ஸோ அவர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருப்பார் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் 5க்கு அப்புறம் தான் வந்து எம்என் ஷூட்டிங் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்து அவர் ஏர்போர்ட்லேருந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. மேபி இது வந்து பார்த்திங்கன்னா மலேசியாலேருந்து திரும்பி வராரா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைதராபாத்தில் ஒரு ஷூட் போயிட்டுருக்கு இல்லையா அவருக்கு, தெலுங்கு ஷூட், அது இங்கேருந்து ரிட்டன் வராரா நமக்கு தெரியல. ஒன் செகண்ட் திருப்பி வேணால் மலேசியா போகணும். ஜூன் 5 ஒரு என்ட்ரி இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து அவர் மலேசியா போயிருந்தாலே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹலோ மக்களே லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அழகான அப்டேட்மே ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரில் வரும்போது ஒரு சாங் க்யூட்டான ரியாக்ஷனில் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். இப்போ தான் கூட ஷேர் பண்ணிட்டு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அந்த மலேசியா மக்கள் கூட அவ்வளோ ஒரு பாண்டு, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ மீண்டும் வந்து அதே ஜூன் 5 பார்க்க போகிறோம்னு நினைக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பட் என்னால் அந்த டைம் உடனே ஷேர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அப்டேட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணேன். பிகாஸ் அன்றைக்கி தான் என்னோட தம்பியோட மேரேஜ். இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.